சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற தலைவர் 174, அதாவது ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படம் தான் ஜெயிலர் 3 என சொல்லப்படுகிறது. இந்த ஜெயிலர் 3 படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. மேலும் அதற்கான ப்ரோமோ ஷூட் ரெடி ஆகி கொண்டிருக்கான். அடுத்த வாரத்தில் அந்த ப்ரோமோ ஷூட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டீசர் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ரஜினி கமல் படம் வரும் என்கின்ற நம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நெல்சன் தான் இப்போ ஜெயிலர் 2 படத்தையும் எடுத்துகிட்டு வராரு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தோட முடியும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து தலைவர் 173 படத்தில் மூவ் ஆக போகிறாரு ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. சிவராஜ்குமார், பாலையா, மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சுனில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு மற்றும் மிதுன் சக்கரவர்த்தி போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் என்று தகவல்கள் போய்கொண்டிருக்கு. ஆனால் இன்னுமே எந்த தகவலும் உறுதிப்பட இல்லை. இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை இப்போ கொச்சியில் நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து ரஜினிகாந்துமே கொச்சி, தமிழ்நாடு 2 இடத்துக்கும் போயிட்டு வந்து அவரோட ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் தான். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஏற்கனவே காவாலா பாட்டு மாதிரி இருக்கும் என சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாட்டு காவாலா பாட்டு அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புமா, அதுதான் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இந்த பாட்டு தமன்னா நடனம் ஆடலை, நேராக ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடுறாங்க. அதனால தான் இந்த பாட்டுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆரம்பத்தில் காவாலா பாட்டு தமன்னா நடனம் ஆடியதுனால தான் ஜெயிலர் படமே ஓடப்போகுது, ரஜினிக்கு இந்த படத்தில் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என சொல்லப்பட்டது. கடைசியில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதே போல் இப்போ இந்த பாட்டும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புற விதமாக தான் எடுத்திருக்காங்களாம். லிரிக்ஸுமே ஒன்றும் தரமாக இருக்கும் எனவும் ரஜினிகாந்துடைய புகழை பாடுற விதமாக தான் இந்த பாட்டும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பாட்டோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. February 14 இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். கூடவே இந்த படத்தை முடித்த கையோட தலைவர் 173, தலைவர் 174 என தொடர்ந்து பிஸியாக இருக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதில் தன்னுடைய சுயசரிதியை புக்காக எழுதி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து தான் தலைவர் 173, 174 ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு தெரிந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.